ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கே வந்து சூப்பராக ஒரு vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இது வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் சரி இன்ஸ்டாவில் சரி பிசிஓடி ப்ராப்ளம் பற்றி ரெக்கவர் ஆனவங்க எல்லாருமே போட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டயட்டு, ஃபுட் ஹேபிட்டு, டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட வேணாம். ஏன்னா வந்து இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பக்கத்தில் மிஷின் வருது, அதனால் அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். டிஸ்டர்ப் ஆகாதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்கிட்ட போனால் அதுக்கு ஒரு செலவு பண்ணணும். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்காக 1 வீக் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளே ஒரு டிப்ரெஷனில் போயிடுவோம். மாத்திரை இந்த வயசில் நம்ம மாத்திரை எடுக்கிறோமே, இதுக்காக மாத்திரை எடுக்கிறோமே, மாத்திரை இல்லாமல் பண்ண முடியுமா? யூடியூப்பில் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. நானும் அதே கேட்டகரியில் தான் இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, பாப்பா பிறந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் 2 இயர்ஸ் வரைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலில் போவேன், பீரியட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்ன ஆகும், ஒரு ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். 26 28 டேஸ்க்கோ டேப்லெட் குட்டி குட்டியாக தூக்க மாத்திரை மாதிரி இருக்கும். அது வந்து கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டு ஒரு 3 டேஸ் கழித்து பீரியட் ஆகிடும். இந்த மாதிரி மாத்திரை போட்டு அப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், யூடியூப்பில் தான் பார்ப்போம். நானும் அதே தான் பண்ணேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உணவு பழக்கத்திலே நம்ம சரி பண்ணலாம், ஃபுட் ஹேபிட்லேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய மெத்தட் சொல்கிறாங்க. இந்த தண்ணி குடிங்க, ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க, எம்டி ஸ்டொமக்கில் இந்த முருங்கைக்கீரை வந்து வெயிட் லாஸும் ஆகும். முருங்கைக்கீரை வந்து ராவா அப்படியே அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி லெமன் யூஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அது வந்து என் லைஃப்லேயே சொல்கிறேன். முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்கள் வீட்டிலே வந்து இப்போ தான் இல்லை 2 இயர்ஸாக வீட்டிலே வந்து மரம் இருந்துச்சு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் சொல்லப்போனால் ஆக்சுவலி இதுதான் உண்மை. எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக வந்து எங்ககிட்ட தான் முருங்கைக்காய் பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணாலும் நான் அந்த கலக்காலாக போட்டு பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா சாப்பிடுவேன். ஹெல்த்தின்னு சொல்லி வளர்த்ததுனால சாப்பிட்ருவேன். ஆனால் லைஃப்பில் முருங்கைக்கீரை வந்து ஐயோ எப்படி சொல்கிறது, லைஃப் லாங் வந்து இதெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இதால் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அடி ஒரு பெரட்டும் அப்படியே. ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் நீங்களே பாருங்கள், ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் வந்து அப்படியே பச்சை ஸ்மெல்லுங்க கீரை. அது வந்து அது வந்து ஒரு கைப்பிடி அதை எடுத்துகிட்டு அப்படியே மிக்சியில் குழன்னு இருக்குது. ஃபில்ட்ரு பண்ணதும் முடியல. அது கூட வாட்டரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சத்தியமாக முடியல. வேறு எந்த கசப்பு மருந்து கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன். ஆனால் இதை குடிக்கவே முடியாதுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து 2 டேஸ் இன்டேக் பண்ணேன். எனக்கு வேலைக்கே ஆகலை. நான் டேவே வந்து ரொம்ப எனக்கு அழுதுகிட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏப்ப விட்டா இந்த ஏப்ப வரும்ல, ஏப்ப விட்டாங்கன்னா அந்த ஸ்மெல்லு தான் வரும். இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் லைஃபு ஒரு மேரேஜ் ஆகி ஒரு பாப்பா எல்லாருக்கும் பிறக்கிற மாதிரி பிறந்திருக்கு. ஃபீட் பண்ண பிசிஓடி நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம். அப்போலாம் எனக்கு இந்த நாலேஜ்ன்றதே கிடையாது. ஏதாவது ஃபுட்டு மேலே ஹெல்த்து மேலே நாலேஜே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் எதனா ஒரு சேஞ்ச் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் இருக்கக்கூடாது. அண்டு பார்த்திங்கன்னா ஃபுட் ஹேபிட்லேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணக்கூடாது, ஈஸியாக பண்ணணும். என்ன பண்ணலாம், ரொம்பலாம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நம்மளா யோசிச்சுட்டே தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றதுல என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எதனால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 மந்த்தாக வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். என்ன சாப்பிட்றோம், ஏது சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அதுக்கு நானே என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 3 விஷயம் நான் சொல்லியிருப்பேன். இந்த 3 விஷயம் கம்பல்சரி நீங்களாக இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணிட்ட பிறகு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். என்னென்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தண்ணி தான்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு 60 kg இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் வந்து வெயிட் வந்து 60 kg இருக்கீங்க, 3 லிட்டர்ஸ் தண்ணி வந்து கம்பல்சரி இன்டேக் பண்ணணும். எப்படி இன்டேக் பண்ணணும்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம ஐயோ தண்ணி குடிக்க சொல்லிட்டாங்களே, தண்ணி ரொம்ப நல்லது சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாதவங்க சொல்கிறேன், தெரிஞ்சவங்க கரெக்டாக குடிப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா டக்கு டக்கு டக்குன்னு குடிச்சிருவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, தண்ணி மொள்ளுவாங்க, டக்கு டக்குன்னு குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி குடிக்கவே கூடாது. அது நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் உங்களுக்கு வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. கொஞ்ச நேரத்தில் யூரின் போனீங்கன்னா அது ஃபினிஷ், அவ்வளோதான். தண்ணி குடிக்கிறது வேஸ்ட்டு தான். எப்படி குடிக்கணும்னா அந்த உதடு காய காய வாட்டர் இன்டேக் பண்ணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு உதடு காயுதா, தண்ணி சிப் பண்ணி தான் குடிக்கணும், தூக்கி குடிக்கக்கூடாது. சிப் பண்ணிவிட்டு வாய் ரொம்பணும். அதே இப்படி குடிக்கிறீங்கன்னா வாய் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கணும். மடக்கு மடக்கு குடிச்சா வயிறு ரொம்பக்கூடாது. வாய் ரொம்பணும், வயிறு ரொம்பக்கூடாது. அந்த மாதிரி இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலிங் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 2 hours 3 hours வந்து 1 லிட்டர் தாராளமாக குடிக்கலாம். ஒரே அடியே குடிக்கக்கூடாது. காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி குடி ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லஞ்ச் எடுக்கிறீங்களா, இதை வந்து சின்ன சின்ன விஷயம் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நான் ஃபேஸ் பண்ணி என்னுடைய அனுபவத்தில் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு யாருக்குன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, பிசிஓடின்னு இல்லை, நீங்கள் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதை நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். தைராய்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ், இதை எது வேணா இருக்கட்டுங்க. இது மாதிரி சின்ன சின்ன ஹேபிட் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒர்க் இருக்கோ, குழந்தை இருக்கோ, ஒரு 6 மணிக்காவது எழுந்துக்கோங்க. அப்படி நல்லா இல்லை நான் காலையில் எழுந்துக்கணும் ரொம்ப 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 நல்ல விஷயம். 5 மணி 4 மணி எழுந்துக்கிறவங்க நீங்கள் எழுந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்துட்டு தண்ணி 1 லிட்டர் தண்ணி சப்பாங்கால் போட்டு பொறுமையாக குடிக்கணுங்க. குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாட் வாட்டரில் பிளாக் காஃபியோ அந்த மாதிரி குடிக்கலாம். உங்கள் வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. டே ஃபுல்லாக வந்து தண்ணி குடிங்க. சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி தண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் சரி, லஞ்ச் எடுத்தாலும் சரி, டின்னர் எடுத்தாலும் சரி, 1/2 hour முன்னாடி தண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா, முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டு சைடில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, உங்களால் வாங்க முடியலனாலும் இப்போ வீக்லி ஒன்ஸாவது வாங்குறீங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதாவது என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, யார் கொயக்கா வந்து கோவா வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் கூட. அது வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணால், இன்றைக்கி கோவா எடுத்துக்கிறேன்னா, இன்றைக்கி கொயக்கா எடுத்துக்கிறேன்னா, நாளைக்கு வந்து பப்பாயா எடுத்துப்பேன். பப்பாயா மேஜர் ரோல் உங்களுக்கு பிசிஓடி வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அது மேஜர் ரோல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இது 2 ஃப்ரூட்ஸ் தான் நான் மாற்றி சாப்பிட்டேன். எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம். அன்னாச்சி, அதாவது பைனாப்பிள் வந்து ரொம்ப சாப்பிட்லாம். பைனாப்பிள், பப்பாயா, கொய்யாக்கா, இந்த 3 தான் நான் சாப்பிடுவேன். க்ரீன் ஆப்பிள் சாப்பிடுவேன். உங்களுக்கு இது எது பிடிக்குதோ நீங்கள் வந்து இதை சாப்பிட்லாம். இது ஒரு லிமிட்டடாக இல்லை, பசிக்கிற டைமில் சாப்பிட்லாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஐட்டம் எடுத்துக்கூடாது. இது சாக்ரிஃபைஸ் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த முருங்கைக்கீரை அரைச்சி குடிக்கிறது, இந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறது, அது காய வச்சு குடிக்கிறது, இந்த மருந்து சாப்பிட்றது, அப்படி ஓடுறது, ஜிம்முக்கு போகிறது, இது எதுவுமே வேணாங்க. இந்த சிம்பிள் வே ஆயில் ஐட்டம் கம்மி பண்ணிக்கலாம். எப்படின்னு அதாவது மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, ரொம்பலாம் நான் கஷ்டப்படலைங்க. சூப்பராக குறைச்சிட்டேன் 3 மந்த்லேயே. பிசிஓட நார்மல் பீரியட் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அந்த ப்ராப்ளமே கிடையாது இப்போ வரைக்கும். தம்பி பிறந்திருக்கான், 2 month ஒன்ஸ் பீரியட் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் ஃபீட் பண்ணுறதால உங்களுக்கு அதுதான் பிரச்சனை. ஃபீடிங் நிறுத்திட்ட பிறகு உங்களுக்கு ரெகுலராக ஆகிடும். அதுக்கு முதல்ல தண்ணி வாட்டர் இன்டேக் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஆயில் ஃபுட் வந்து எடுத்துக்கக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குக் பண்ணி தான் சாப்பிட்ணும். இப்போ நீங்கள் வெளியே சாப்பிட்றீங்க, எனக்கு கிரேவிங்ஸாக இருக்குன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் வெளியே என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ஜாய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்ணும். ஆயில் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஆயில் ஃபுட்டுக்கு பதில் வந்து நீங்கள் வீட்டில் எந்த நான்வெஜ் இருந்தாலும் குக் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய இந்த புடலங்காய், சுரக்காய், தண்டு, வாழைப்பூ, இந்த ஃபுட்டு, இந்த 4 காயும் வந்து நீங்கள் மாற்றி ஒரு பொரியல் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. பிசிஓடி இருக்கிறவங்க இந்த ரைஸ் சாப்பிடுங்க. சாமை, குதிரைவாளி, திணை இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. சாப்பிட்டா நல்லது, இல்லைன்னு சொல்லலை. சாப்பிட முடியாதவங்களுக்கு வந்து ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட் வந்து தேவை தான், கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரியல், நீர்க்காய் பொரியல் வந்து நிறைய வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. எக் எடுத்துக்கலாம். பாயில்டு எக் வந்து 2 எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா போதும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸ்கின்லேயோ, ஹேரோ,
பிசிஓடியோ ஹெல்த்துக்கோ எதுவுமே வராதுங்க. பிபி சுகர் எதுவுமே வராது. இந்த மாதிரி பாவக்காய் கோவக்காய் இது எல்லாமே பொரியல் பண்ணி மதியத்தில் எடுத்துக்கோங்க, ரொம்பவே பெஸ்ட்டு. நைட்டில் மார்னிங் வந்து டிஃபன் மாதிரி எடுத்துக்கோங்க, அது வந்து ப்ரோட்டீன் இருக்கிற சட்னி மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. தட்ஸ் ஆல். ஃபுட் ஹேபிட்டில் குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். குவான்டிட்டியில் வந்து நீங்கள் பார்த்து அளவாக எடுத்துக்கோங்க. ஆயில் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது, பேக்கரி ஐட்டம் எடுத்துக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது. இது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் இதை யூஸ் பண்ணி ஒரு 3 மந்த்தில் வந்து எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. நீங்கள் யார் யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். எப்படி ரிசல்ட் வந்துச்சோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. தேங்க்யூ.